மலேசிய விமானம் மாயமாக மறைந்து 2 வாரங்கள் ஆகிவிட்டது. வெடித்து சிதறி இருக்கலாம் என்றும் தீவிரவாதிகள் கடத்தி இருக்கலாம் என்றும் மலாக்கா நீரிணை அருகே ரேடாரில் தெரிந்தது என்றும் இந்திய பெருங்கடலில் தாழ்வாக பறந்தது என்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள். மலேசிய அரசாங்கமே தகவல் வெளியிட்டாலும் எந்த ஒரு தகவலிலும் நம்பகத்தன்மை இல்லை. எல்லாமே இருக்கலாம் என்ற யூகத்தின் அடிப்படையிலேயே அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் மலேசிய விமானம் குறித்து இதுவரை வெளியான தகவல்களையும் விமானத்திற்கு என்ன ஆகியிருக்கலாம் என்பது குறித்தும் சற்று விரிவாக பார்க்கலாம். ரேடார்கள், சேட்டலைட்டுகள், அதிநவீன தொழில்நுட்பங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி 239 பயணிகளுடன் சென்ற மிகப்பெரிய விமானம் ஒன்று மாயமாய் மறைந்திருக்கிறது. செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்பும் நாடுகளால் இந்த பயணிகள் விமானத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற உண்மை உலக மக்களை எல்லாம் கவலையில் ஆழ்த்தியுள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை. உலகின் ஒட்டுமொத்த நாடுகளின் தொழில்நுட்பங்களையும் தனி ஒரு மனிதன் தகர்த்தெறிய முடியும் என்றால் எத்தனை தொழில்நுட்பங்கள் இருந்தும் யாருக்கு என்ன பயன்? மலேசிய அரசாங்கம் என்ன சொல்கிறது? ஆஸ்திரேலியா அருகே இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில் 2 பொருட்கள் மிதப்பதை ஆஸ்திரேலிய சேட்டலைட்டுகள் படம் பிடித்துள்ளன. விமானத்தின் சிதைந்த பாகம் போன்ற பொருள் இந்திய பெருங்கடலில் மிதப்பதாக சீன செயற்கைக்கோள்கள் படம் பிடித்துள்ளன. இவை மாயமான மலேசிய விமானத்தின் பாகங்களாக இருக்கலாம். இதுதான் மாயமான மலேசிய விமானம் குறித்து கடைசியாக கிடைத்திருக்கும் தகவல். இந்த புகைப்படங்களை வைத்துக்கொண்டு மலேசிய பிரதமரும் மலேசிய போக்குவரத்து துறை அமைச்சரும் விரைவில் கண்டுபிடித்து விடுவோம் என்று அறிக்கை விட்டார்கள். ஆனால் இந்த சேட்டலைட் புகைப்படங்கள் 4 நாட்கள் பழமையானவை என்பதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதிவானவை என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த 4 நாட்களில் இவை கடலில் நகர்ந்து தொலைதூரம் போயிருக்கலாம் என்பதால் தேடுதல் வேட்டையிலும் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மாயமான மலேசிய விமானம் தனது வழக்கமான பயண திசையிலிருந்து திரும்பிய பின் ராணுவ ரேடார்களில் சிக்காமல் இருப்பதற்காக 5000 அடி உயரத்தில் மிகவும் தாழ்வாக பறந்ததாக கடைசி கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது வழக்கமான திசையிலிருந்து விலகி வேறு பாதையில் விமானம் பறந்ததாக ஆரம்பத்தில் தெரிவித்தார்கள் அல்லவா? இதன்படி மலேசியாவின் பினாங் தீவுகளுக்கு மேலே 23000 அடி உயரத்தில் பறந்த விமானம் பின்னர் திடீரென்று 45000 அடிக்கு உயர்ந்ததாகவும் பின்னர் மலேசியாவை நோக்கி திரும்பியதாகவும் இறுதியாக இந்திய பெருங்கடலின் தெற்கு பகுதியில் அந்தமானை கடந்து 5000 அடி உயரத்தில் தாழ்வாக பறந்ததாகவும் சொல்கிறார்கள். விமானம் இப்படி தாறுமாறாக பறப்பதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் என்பதை நிபுணர்கள் இப்போது ஆராய்ந்து வருகிறார்கள். இதன்படி விமானியின் அறைக்குள் புதிதாக யாரோ ஒருவர் அத்துமீறி நுழைந்து கண்ட்ரோல் ரூமை கைப்பற்றி இருக்க வேண்டும், அல்லது 2 விமானிகளில் ஒருவரை விமானத்தை கடைத்திருக்க வேண்டும். விமானியின் காக்பிட் அறைக்குள் விபரம் நடப்பது தெரிய வந்தால் பயணிகளும் பணியாளர்களும் பதற்றம் அடைந்திருப்பார்கள். நிச்சயம் இவர்கள் ஏதாவது ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பார்கள். குறிப்பாக தங்களிடம் உள்ள சேட்டலைட் செல்போன்கள் மூலம் தரையில் உள்ளவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்திருப்பார்கள். இதனால் கடத்தல்காரர்கள் பயணிகளையும் பணியாளர்களையும் செயலிழக்க வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். பயணிகளை செயலிழக்க வைக்க வேண்டும் என்றால் அதிரடிதான் ஒரே வழி. அதாவது ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும் அளவுக்கு விமானத்தை அதிகமான உயரத்திற்கு கொண்டு போவது. போயிங் 777 ரக விமானத்தின் அதிகபட்ச சர்வீஸ் சீலிங் லிமிட் 43100 அடிகள் மட்டுமே. ஆனால் பயணிகளை நிலைகுலைய செய்ய வேண்டும் என்பதற்காக கடத்தல்காரர்கள் தங்களுக்கு மட்டும் ஆக்சிஜன் மாஸ்குகள் அணிந்து கொண்டு 45,000 அடி உயரத்துக்கு கொண்டு போயிருக்கலாம் என்கிறார்கள் நிபுணர்கள். ஆக்சிஜன் குறைந்தால் பயணிகள் மயக்கமடைவார்கள். ஆனால்
இதே நிலை நீடித்தால் மயங்கியவர்கள் உயிரிழக்க கூடும் என்பதால் விமானம் கண்டிப்பாக கீழிறங்கியாக வேண்டும். கீழிறங்கும் போது வழக்கமான உயரத்தில் பறந்தால் ரேடார்கள் கண்டுபிடித்துவிடும். எனவே ரேடாரில் இருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி மிகவும் தாழ்வாக பறப்பது மட்டுமே. தரையோடு தரையாக பறப்பதை டெரைன் மாஸ்கிங் என்கிறார்கள். பொதுவாக போர் விமானங்கள் தான் இப்படி தாழ்வாக பறக்க முடியும். ஆனால் போயிங் ரக விமானங்கள் இப்படி பறப்பது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் போயிங் விமானத்தின் எடை மிக அதிகமாக இருக்கும். தரையில் புவி ஈர்ப்பு விசை அதிகமாக இருப்பதால் விமானம் தரை நோக்கி இழுக்கப்பட்டு விபத்துக்குள்ளாகவும் வாய்ப்புகள் அதிகம். மேலும் தாழ்வாக பறக்கும் போது அதிகமான சக்தி தேவைப்படும் என்பதால் எரிபொருளும் வேகமாக தீர்ந்துவிடும். எனவே விமானத்தை உடனடியாக கடலிலோ அல்லது அருகில் உள்ள தரை தளத்திலோ இறக்கியாக வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்திய பெருங்கடல் பகுதியில் மிகவும் தாழ்வாக பறந்திருக்க வேண்டும் எனவும் நீரிலோ அல்லது நிலத்திலோ தரையிறங்கி இருக்க வேண்டும் என்கிறார்கள். இந்த இடத்தில்தான் ரஷ்யாவின் உளவு பிரிவு தலைமை வெளியிட்டுள்ள தகவல் முக்கியத்துவம் பெறுகிறது. அதுதான் இந்திய பெருங்கடலில் நிலை கொண்டிருக்கும் டியாகோ கார்சியா தீவு. இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக தற்கால வரலாற்று நிகழ்வுகளை சிலவற்றை பார்த்து விடுவோம். இன்றைய நிலவரப்படி 26 நாடுகள், 60 போர்க்கப்பல்கள், 45 போர் விமானங்கள் என தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றன. தேடுதல் பரப்பளவு மட்டும் 20 லட்சம் நாட்டிக்கல் மைல்களுக்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேடுதல் வேட்டைக்காக இத்தனை நாடுகள் ஒன்றாக இணைந்திருப்பது உலக வரலாற்றில் இதுதான் முதல் முறை. ஆனால் இந்த ஒற்றுமையில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக வெளியுறவு கொள்கை தொடர்பான வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். தென்சீன கடல் என்பது மிகவும் பிரச்சனைக்கு உரிய இடம். இதன் பெரும் பகுதியை தன்னுடையது என சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. இதை மறுத்து தென்சீன கடலின் பல பகுதிகளை தங்களுடையது என மலேசியா, இந்தோனேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளும் உரிமை கொண்டாடி வருகின்றன. இந்த நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவும் தனது போர் கப்பல்களை அனுப்பி எண்ணெய் வளம் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்தது. மேலும் அமெரிக்காவும் தன் பங்குக்கு போர் பயிற்சிகள் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்ததால் தொடர்ந்து பதற்றம் நிறைந்த பகுதியாகவே தென்சீன கடல் விளங்கி வருகிறது. தென்சீன கடலில் மலேசியா, வியட்நாம், இந்தியா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஒன்றிணைவது ஆசிய வல்லரசான சீனாவுக்கு பெரும் தலைவலியாகிவிடும். எனவே இந்த விவகாரத்தில் சீனா கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்நிலையில் ஏற்கனவே போர் பயிற்சிக்காக தென்சீன கடலில் நிலை கொண்டிருந்த அமெரிக்காவின் போர் கப்பல்கள் முதலில் தென்சீன கடலில் விமான தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தது. இது சீனாவின் கோபத்தை அதிகரித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. முன்னதாக 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி கௌபன்ஸ் என்ற அமெரிக்க போர்க்கப்பலும் லியோனிங் என்ற சீன போர்க்கப்பலும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும் அளவுக்கு மிக நெருக்கமாக வந்த சம்பவத்தை இங்கே நினைவு கூற வேண்டும். இது அமெரிக்க கடற்படையின் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி எனவும் சீன போர்க்கப்பலின் மிரட்டலுக்கு பயந்து அமெரிக்க போர்க்கப்பல் திரும்பி விட்டது என்றும் அமெரிக்க பத்திரிகைகள் குற்றம் சாட்டி எழுத சீனாவை போலவே அமெரிக்காவும் இந்த விவகாரத்தில் கடும் கோபம் அடைந்தது. தென்சீன கடலின் மொத்த பரப்பளவு 35 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள். வியட்நாம், தைவான், பிலிப்பைன்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா மற்றும் மலேசியாவுக்கு அருகில் உள்ள மலாக்கா நீரிணை வரை இதன் எல்லைகளாக அமைந்துள்ளன. மாயமான விமானம் மலாக்கா நீரிணையை கடந்திருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். மலாக்கா நீரிணையை கடந்துவிட்டால் விமானம் அந்தமான் கடல் எல்லையை தொட்டு இந்திய பெருங்கடலில் பயணிக்க ஆரம்பித்துவிடும். ஒப்பீட்டு அளவில் தென்சீன கடலை விட இந்திய பெருங்கடல் மிகவும் நீளமானது மட்டுமல்ல, ஆழமானதும் கூட. இதன் பரப்பளவு 7,35,56,000 சதுர கிலோமீட்டர்கள். உலக நீர்ப்பரப்பில் 20 விழுக்காட்டை தன்னகத்தே கொண்டிருக்கும் இந்திய பெருங்கடலில் விமானத்தின் பாகங்களை தேடுவதென்பது மிகவும் கடினமான காரியம் மட்டுமல்ல, அதிக பொருட்செலவையும் ஏற்படுத்தக்கூடியது. மீண்டும் தேடும் பணிக்கு வருவோம்.
மலேசியாவிலிருந்து கிளம்பிய விமானம் வியட்நாம் எல்லையில் பறக்கும் போது தென்சீன கடல் பக்கம் திரும்பி மீண்டும் மலேசியா நோக்கி மலாக்கா நீரிணை வழியாக இந்திய பெருங்கடலுக்குள் பயணித்திருப்பதாகவும் இது ரேடாரில் பதிவாகி இருப்பதாகவும் மலேசிய ராணுவம் தகவல் வெளியிட்டது. இதையடுத்து இந்திய கப்பற்படையும் தேடுதல் பணியில் ஈடுபட்டது. ஏற்கனவே தெரிவித்தபடி இந்திய பெருங்கடல் என்பது 7 கோடி சதுர கிலோமீட்டர்களை விட நீளமானது. உலகின் அனைத்து நாடுகளும் தேடினால் கூட இந்த பகுதியில் தடயங்களை கண்டுபிடிப்பது கடினமாகும். அப்படி இருக்க இந்தியாவை தவிர வேறெந்த நாடுகளும் இந்த பகுதியில் தேடுதல் பணிகளை மேற்கொள்ளவில்லை என்பதை உளவு அதிகாரிகள் சிலர் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்திய பெருங்கடலின் மத்திய பகுதியில் பிரிட்டனுக்கு சொந்தமான டிகோ கார்சியா எனப்படும் தீவு உள்ளது. இந்த இடத்தில்தான் ரஷ்ய புலனாய்வு தலைமையகம் தெரிவித்த கருத்துகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. டிகோ கார்சியா தீவில் அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான கடற்படை ஏவுதளம் இயங்கி வருகிறது. பிரம்மாண்ட ராணுவ கப்பல்கள், நீர்மூழ்கிகள் மற்றும் போர் விமானங்கள் ஆகியவை இந்த பகுதியில் பராமரிக்கப்பட்டு வருவதுடன் உளவு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தெரிந்தோ தெரியாமலோ இந்த பகுதிக்குள் விமானம் விழுந்திருக்கலாம் என்றும் அல்லது தரையிறக்கப்பட்டிருக்கலாம் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த பகுதியில் தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டால் டிகோ கார்சியா குறித்த ராணுவ ரகசியங்கள் வெளியாக கூடும் என்பதால் அமெரிக்கா திட்டமிட்டே இதை மறைத்து வருவதாக ரஷ்ய புலனாய்வு அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். இதனிடையே கடந்த 19ஆம் தேதி செய்தி வெளியிட்ட வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கார்னே காணாமல் போன மலேசிய விமானம் இந்திய கடல் பகுதியில் விழுந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் விமானத்தை கண்டுபிடிக்கும் பணியில் மலேசிய அரசுடன் அமெரிக்க அதிகாரிகளும் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். டிகோ கார்சியா பக்கம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட வேண்டாம் என்பதை அவர் மறைமுகமாக தெரிவிப்பதாக ரஷ்ய அதிகாரிகள் முணுமுணுக்கிறார்கள். டிகோ கார்சியா தீவை போன்று மலேசியாவின் புலோபராக் தீவு மீதும் சில நாடுகள் சந்தேகம் இருக்கிறது. புலோபராக் தீவில் சிகிண்ட் எனப்படும் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான மலேசிய அரசின் ராணுவ தளம் செயல்பட்டு வருகிறது. கடல் நகர்வுகள், விமான நகர்வுகள் ஆகியவற்றை ரேடார்கள் மூலம் கண்காணிப்பது, உளவு பார்ப்பது மற்றும் ஒட்டு கேட்பதுதான் சிகிண்ட் ராணுவ தளத்தின் பிரதான பணி. இந்த சிகிண்ட் ராணுவ தளத்தின் ரேடாரில்தான் மாயமான விமானம் முதலில் பதிவானது. இந்த விஷயத்தை விமானம் மாயமாகிய முதல் நாளே மலேசிய ராணுவம் கண்டறிந்து விட்டதாலும் அதை உடனடியாக அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இங்குள்ள ராணுவ பயிற்சிகள் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாட்டின் மேற்பார்வையில் நடைபெற்று வந்தால் சீனாவுக்கு இது கோபத்தை ஏற்படுத்தும் என்பதாலும் மலேசியா உண்மைகளை மறைத்து வருவதாக வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. டிகோ கார்சியா மற்றும் புலோபராக் தீவு ஆகியவை ராணுவம் தொடர்பான நடவடிக்கைகள். இது குறித்த உண்மைகளை அறிவது கடலில் குண்டூசியை தேடுவதற்கு சமம். இதை தவிர்த்து பார்த்தால் விமானம் காணாமல் போனதற்கு 10க்கும் மேற்பட்ட சாத்தியக்கூறுகள் உள்ளன. அவற்றையும் சற்று சுருக்கமாக பார்ப்போம். முதல் காரணம் இயந்திர கோளாறு. பெரும்பாலும் இவை மனித தவறுகளால் தான் ஏற்படும் என கூறப்படுகிறது. தீவிரவாதிகளோ அல்லது திட்டமிட்ட தனி நபர்களோ, மனநலம் பாதிக்கப்பட்ட யாரோ கூட இதை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. விமானத்தில் முகமது செலாமத் என்ற 29 வயது இளைஞர் ஒருவர் பயணம் செய்திருக்கிறார். இவர் விமான தொழில்நுட்பங்கள் அறிந்தவர் என்பதால் திடீரென ஏதாவது அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கிறார்கள். இதே போன்ற சந்தேகம் விமானி ஜஹாரி அகமது ஷா மீதும் உள்ளது. ஜஹாரி அகமது ஷா மலேசியாவின் எதிர்க்கட்சி தலைவர் அன்வர் இப்ராஹிம் தீவிர ஆதரவாளர் என்று அறியப்படுகிறார். இப்ராஹிம் மீது ஹோமோசெக்ஸ் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதனால் மன உளைச்சலுடன் காணப்பட்ட கேப்டன் அகமது ஷா விமானத்தை கடத்தி இருக்கலாம் என்றும் அல்லது தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் கருத்து நிலவுகிறது. ஜனநாயகம் இறந்துவிட்டது என்ற வாக்கியம் அடங்கிய டி ஷர்ட்டை அகமது ஷா அணிந்திருந்ததால் அவர் மீது சந்தேக பார்வை வீசுகிறார்கள். ஆனால் தற்கொலையை தேர்ந்தெடுப்பவர் 238 பேரின் உயிரை பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் இந்த வாதமும் அடிபட்டு போய்விடுகிறது. மாயமான மலேசிய விமானத்திலிருந்து கடைசியாக பெறப்பட்ட வார்த்தைகள் ஆல் ரைட் குட் நைட் என மலேசிய விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. விமானத்திலிருந்து தரை கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ள 2 சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று ரேடியோ அலைவரிசைகள். விமானத்தின் காக்பிட்டில் 2 விமானிகளுக்கும் எதிரே உள்ள பேனலில் தரை கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொள்வதற்காக
ரேடியோ சுவிட்சுகள் அமைக்கப்பட்டிருக்கும். இதை ஆஃப் செய்துவிட்டால் விமானிகள் பேசுவது தரைதளத்தில் கேட்காது. தரையிலிருந்து சொல்லப்படும் வார்த்தைகளும் விமானிகளுக்கு கேட்காது. பெரும்பாலான விமானிகள் தாங்கள் பேசும் தனிப்பட்ட உரையாடல்களை தரையில் இருப்பவர்கள் கேட்கக்கூடாது என்பதற்காக இந்த சுவிட்சுகளை ஆன் செய்வதும் ஆஃப் செய்வதுமாக இருப்பார்கள். அதே சமயம் காக்பிட் அறைக்குள் நடைபெறும் உரையாடல்கள் அனைத்தும் பிளாக் பாக்ஸில் பதிவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னொன்று ACARS எனப்படும் ஏர்கிராஃப்ட் கம்யூனிகேஷன்ஸ் அட்ரஸிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். ரேடியோ அலைவரிசைகள் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டாலும் இந்த ACARS தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கு விமானத்தின் மெயின்டெனன்ஸ் தொடர்பான டேட்டாக்களை அனுப்பிக் கொண்டே இருக்கும். எனவே தரை கட்டுப்பாட்டு வரைக்கு சிக்னல் போகாமல் தடுக்க வேண்டும் என்றால் ரேடியோ அலைவரிசை ACARS இரண்டையும் நிறுத்த வேண்டும். அப்படி செய்தால் தரையில் இருக்கும் சிவிலியன் டவர் ரேடார்களில் விமானத்தின் சிக்னல்கள் எதுவும் சிக்காது. ஆனால் தரை, கடல் மற்றும் வான் என ராணுவத்தின் ரேடார்கள் அனைத்திலும் சிக்னல் வந்து கொண்டிருக்கும். பொதுவாக தரையில் இயங்கும் ராணுவ ரேடார்கள் பயணிகள் விமானத்தின் சிக்னல்கள் குறித்து பெரிதாக அக்கறை கொள்வதில்லை. இது சர்வதேச பயணம் மேற்கொள்ளும் விமானிகளுக்கு நன்றாகவே தெரியும் என்பதால் ACARS பற்றி கவலைப்படாமல் குறிப்பிட்ட நேரம் வரை இலக்கை நோக்கி தாழ்வாக பறக்க முடியும் என்கிறார்கள். ஆனால் தனி ஒரு விமானியால் ACARS தொடர்பை துண்டிக்க முடியாது. ஏனென்றால் இது பல அடுக்குகளை கொண்டது. எச்சரிக்கை ஒலிகள் தொடர்ந்து ஒலிக்கும் என்பதாலும் ஒரு விமானிக்கு தெரியாமல் இன்னொரு விமானி இதை சுவிட்ச் ஆஃப் செய்ய முடியாது என்பதாலும் இணை பைலட்டான ஃபாரிக் ஹமீதின் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். ஆனால் ஷா மீது முன்வைக்கப்படும் இப்ராஹிம் ஆதரவாளர் என்ற குற்றச்சாட்டை ஹமீது மேல் வைக்க முடியாது. எனவே இருவரும் சேர்ந்து விமானத்தை கடத்தி இருக்கலாம் என்ற கூற்றில் முரண்பாடுகள் உள்ளன. அடுத்த முக்கியமான குற்றச்சாட்டு ஷாவின் இல்லத்தில் இருந்த ஃபிளைட் சிமுலேட்டர். இதிலிருந்த குறிப்பிட்ட சில ஃபைல்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக மலேசிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஃபிளைட் சிமுலேட்டர் என்பது விமானிகள் தமது பயிற்சிக்காக பயன்படுத்தும் ஒரு கற்பனை விமானம். குறிப்பிட்ட டேட்டாக்களை சிமுலேட்டரில் புரோகிராம் செய்வதன் மூலம் விமானத்தை இயக்கும் உண்மையான அனுபவத்தை செயற்கையாக பெற முடியும். உதாரணத்திற்கு, ஒரு விமானி குவாலாலம்பூரிலிருந்து சென்னைக்கு பயணிப்பதாக வைத்துக் கொள்வோம். இதற்காக குவாலாலம்பூர் மற்றும் சென்னை விமான நிலையம், அதன் புவியியல் அமைவிடம், ரன்வே கோணம் ஆகியவற்றின் டேட்டாக்களை புரோகிராம் செய்துவிட்டு சிமுலேட்டரை இயக்கினால் உண்மையான காக்பிட்டில் இருப்பதை போன்ற உணர்வு ஏற்படும். இந்த அனுபவத்தின் மூலம் எந்தெந்த இடங்களில் ஒரு விமானி தவறு செய்கிறார் என்பதை கண்டறிந்து அவற்றை திருத்திக் கொள்ள முடியும். ஒவ்வொரு வகை விமானத்திற்கு ஏற்றாற்போல் அதன் சிமுலேட்டர்களும் வேறுபடும். விலையும் மிக மிக அதிகம். சிமுலேட்டரில் ஒவ்வொரு தடவை பயிற்சி எடுக்கும் போதும் அது தொடர்பான டேட்டாக்கள் ஒரு ஃபைலில் பதிவாகும். இந்த ஃபைல்களை வைத்து சிமுலேட்டரை இயக்கியவர் எந்தெந்த வழித்தடத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஷா பயன்படுத்திய சிமுலேட்டர் ஃபைல்கள் கடந்த மாதம் 3ஆம் தேதியே அழிக்கப்பட்டு விட்டதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் சிமுலேட்டரின் கொள்ளளவு அதிகமானால் கணினியைப் போலவே அதுவும் இயங்காமல் போய்விடும் என்பதால் தேவையற்ற ஃபைல்களை அவ்வப்போது விமானிகள் அழித்து விடுவார்கள். எனவே விமானி ஷா கடத்தலுக்காகத்தான் ஒத்திகை பார்த்திருப்பார் என்பதை அவரை தவிர வேறு யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனாலும் சிமுலேட்டரிலிருந்து அழிக்கப்பட்ட ஃபைல்களை மீண்டும் எடுப்பதற்கான நடவடிக்கையில் அமெரிக்காவின் உளவு அமைப்பான FBI ஈடுபட்டுள்ளது. ஒரு விமானம் காணாமல் போவதற்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்க வாய்ப்புண்டு. ஒன்று, நடுவானில் வெடித்து சிதறுவது. இரண்டாவது, கடலில் விழுவது. மூன்றாவது, விமான கடத்தல். நடுவானில் வெடித்து சிதறுவதற்கு வெடிப்பொருட்கள் மட்டுமே காரணமாக இருக்க வேண்டும் என்பதில்லை. கார்கோ எனப்படும் விமானத்தின் சரக்கு பெட்டகத்தில் இருக்கும் லித்தியம் பேட்டரிகள் திடீரென தீப்பற்றினாலும் விமானம் வெடித்து சிதறவோ அல்லது தீப்பற்றி எரியவோ வாய்ப்புண்டு. ஒருவேளை அப்படி நிகழ்ந்திருந்தால் விமானத்தின் பாகங்கள் மற்றும் எண்ணெய் சிதறல்கள் தரையிலோ கடலிலோ நிச்சயம் கண்டுபிடிக்கப்பட்டுவிடும். விமானத்தில் மொத்தம் 239 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். விமானம் வானத்திலிருந்து அதிவேகமாக வந்து கடலுக்குள் தலைகீழாக இறங்கி இருந்தாலும் விமானம் வெடித்து சிதறியிருக்கும். அப்போதும் விமானத்தின் பாகங்கள் மட்டுமல்லாது மனித உடல்களும் நீருக்கு மேல் மிதந்து கொண்டிருக்கும். எனவே இதிலும் உண்மைகள் கண்டறியப்பட்டுவிடும். தீவிரவாதிகளோ அல்லது தனி நபர்களோ விமானத்தை கடத்தி இருக்கலாம் என்றாலும் நிச்சயம் அவர்கள் நிபந்தனை விதித்திருப்பார்கள். ஆனால் இதுவரை எந்த ஒரு தீவிரவாத இயக்கமும் கடத்தலுக்கு பொறுப்பேற்பதாக அறிவிக்கவில்லை என்பதால் தீவிரவாத பின்னணிக்கு சாத்தியமில்லாமல் உள்ளது.
சிலர் தாலிபான் தீவிரவாதிகளின் கைவரிசை காரணமாக இருக்கலாம் என்ற கூற்றை முன்வைக்கிறார்கள். தாலிபான்களின் கட்டுப்பாட்டில் விமான ஓடுபாதைகள் இருக்கின்றன. எனவே ஆப்கானிஸ்தானில் விமானம் இறங்கியிருக்க வாய்ப்பு உள்ளதை மறுக்க முடியாது. 1999ஆம் ஆண்டு நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து 178 பயணிகளுடன் டெல்லி வந்து கொண்டிருந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை பாகிஸ்தானில் இயங்கி வந்த ஜர்ஹத் உல் முஜாஹிதின் தீவிரவாதிகள் கடத்திச் சென்றனர். கடத்தலுக்கு பிறகு இந்தியாவின் அமிர்தசரஸ், பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் துபாய் விமான நிலையங்களில் தரையிறங்க இந்த விமானம் எரிபொருளில் நிரப்பிக்கொண்டு இறுதியாக தாலிபான்கள் ஆதிக்கம் மிகுந்த ஆப்கானிஸ்தானில் கந்தஹார் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. பின்னர் இந்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர்களது இயக்க தளபதிகள் முஷ்டாக் அகமது சர்கார், அகமது ஒமர் சையத் ஷேக் மற்றும் மௌலானா மசூத் ஆசார் ஆகிய தீவிரவாதிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த 3 பேரையும் விடுவித்த பின்னரே விமானமும் அதிலிருந்தவர்களும் மீட்கப்பட்டனர். ஆனால் இந்த முறை தாலிபான்களிடமிருந்து அது போன்ற கோரிக்கைகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. காணாமல் போன விமானம் ரேடாரில் இருந்து மறைவதற்காக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வான்வெளியை நோக்கி பறந்திருக்க வாய்ப்பு உண்டு எனவும், அப்போது விமானத்தின் தொலைத்தொடர்பு சாதனங்கள் அணைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் அமெரிக்காவைச் சேர்ந்த விமான போக்குவரத்து ஆர்வலர் கெய்த் லெட்ஜர்வுட் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான 2 ஜெட் விமானங்களை ஆராய்ந்த போது அவை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்குள் பயணிக்கும் நேரத்தில் ஒரே ஒரு ரேடார் சிக்னலை மட்டுமே வழங்கியதாக லெட்ஜர்வுட் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த கூற்றின் அடிப்படையில் விசாரணைகள் ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை. டைம் பத்திரிகை முன்னாள் செய்தியாளரும் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை நிபுணருமான ஸ்ட்ராப் டால்பட் 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் மீது விமானத்தை மோதி தாக்கச் செய்தது போல தற்போது கடத்தப்பட்ட மலேசிய விமானத்தை கொண்டு இந்தியாவில் ஏதேனும் ஒரு இடத்தை தாக்குவதற்கு தீவிரவாதிகள் சதி செய்திருக்கலாம் என தகவல் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் ஸ்ட்ராப் டால்பட்டின் இந்த கருத்தை இந்தியா நிராகரித்துவிட்டது. வேற்று கிரகவாசிகள் கடத்தினார்களா என்ற சந்தேகமும் சிலருக்கு உண்டு. உலகில் இதற்கு முன்பு காணாமல் போய் அதன் பின்னணி தகவல்கள் தெரியாத விமானங்கள் அனைத்தும் வேற்று கிரகவாசிகளால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் நிலவி வருகிறது. அந்த வகையில் மனிதர்களை பற்றிய ஆராய்ச்சிக்காக வேற்று கிரகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த விமானத்தை கடத்தியிருக்கலாம் என்றும் விவாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. பாதுகாப்பான ஒரு இடத்தில் விமானம் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கான சாத்தியங்களும் இருக்கவே செய்கின்றன. ஏனென்றால் 2வது உலகப்போர் நடைபெற்ற சமயத்தில் உலகின் பல்வேறு இடங்களில் விமான ஓடுபாதைகள் ரகசியமாக இயங்கி வந்தன. பெரும்பாலும் ஆள் அரவமற்ற அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் இதுபோன்ற ஓடுபாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. விமானம் கடத்தப்பட்டிருந்தால் இதுபோன்ற ஏதாவது ஒரு இடத்தில் விமானம் ஒளித்து வைத்திருக்க வாய்ப்பு உண்டு என கூறப்படுகிறது. பைரசி எனப்படும் தொழில்நுட்ப திருடர்களின் கைவரிசை காரணமாகவும் விமானம் காணாமல் போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. விமானம் ஒன்று காணாமல் போனால் ACARS எனப்படும் ஏர்கிராஃப்ட் கம்யூனிகேஷன்ஸ் அட்ரஸிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ஆனது அதனோடு இணைக்கப்பட்டிருக்கும் தரை கட்டுப்பாட்டு கம்ப்யூட்டர்களுக்கு ரேடியோ அலைவரிசைகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் வாயிலாக தானாகவே தகவல்களை அனுப்பிக் கொண்டிருக்கும். பைரசி எனப்படும் தகவல் தொழில்நுட்ப திருடர்கள் இந்த ACARS மற்றும் ரேடியோ டிரான்சிஸ்டர்களை அணைத்து வைத்திருந்தால் விமானத்தின் இருப்பிடத்தை கண்டறிய முடியாது என்கிறார்கள். தங்களது தொழில்நுட்ப திறமையை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற செயல்களில் பைரசிக்காரர்கள் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. இதனிடையே விமானம் காணாமல் போய் கண்டறியப்படாமல் இருப்பதற்கு வர்த்தகம் தொடர்பான இன்னொரு காரணமும் தற்போது வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு ட்ரீம்லைனர் விமான வரலாற்றை தெரிந்து கொள்வது நல்லது. ஜப்பானைச் சேர்ந்த ஆல் நிப்பான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ட்ரீம்லைனர் விமானம் ஒன்று கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஜப்பான் நாட்டின் யமோச்சி நகரிலிருந்து ஹனேடா நகருக்கு பறந்து கொண்டிருந்தது. அப்போது விமானத்தின் பேட்டரியில் பழுது ஏற்பட்டு புகை எழுந்தது. இதையடுத்து டகாமேசே விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. மேலும் ஜப்பான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான 7 ட்ரீம்லைனர் விமானங்கள் மற்றும் ஆல் நிப்பானுக்கு சொந்தமான 17 ட்ரீம்லைனர் விமானங்கள் என மொத்தம் 24 விமானங்களின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் அமெரிக்க அரசின் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பான ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. உலகம் முழுவதும் ட்ரீம்லைனர் விமானங்களை இயக்கி வரும் நிறுவனங்கள் அந்த விமானங்களின் இயக்கத்தையும் சேவைகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் விமானத்தின் பேட்டரிகள் பாதுகாப்பானவை என்பதை உறுதி செய்யும்படி உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறிய ஃபெடரல் ஏவியேஷன் அமைப்பு பேட்டரியை சரி செய்யும் பணிக்கு கால அவகாசம் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று கூறியிருந்தது. 2011-12ஆம் ஆண்டு வாக்கில்
விமான தயாரிப்புக்கென 1,95,200 கோடி ரூபாய்களை போயிங் நிறுவனம் செலவழித்திருந்த நிலையில் இந்த பேட்டரி பிரச்சனை மேலும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை அதன் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கியது. இப்போது மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு வருவோம். மலேசிய நாட்டுக்கு சொந்தமான மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனம் கடந்த 40 வருடங்களாக இயங்கி வருகிறது. உலகின் பாதுகாப்பான விமான நிறுவனங்களுள் மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனமும் ஒன்று. இதுவரை விபத்து ஏற்பட்டதாகவும் தகவல்கள் இல்லை. ஆனால் கடந்த 10 வருடங்களாக இயங்கி வரும் பட்ஜெட் விமானங்களின் வரவு மலேசியா ஏர்லைன்ஸிற்கு பெரும் சவாலாக விளங்கியது. 2013ஆம் ஆண்டில் இந்த நிறுவனம் 1.17 பில்லியன் டிக்கெட்டுகள் இழப்பை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் MH370 விமானம் மாயமான சம்பவம் மேலும் ஒரு மரண அடியை மலேசியா ஏர்லைன்ஸுக்கு கொடுத்திருக்கிறது. பங்குச் சந்தையில் மலேசியா ஏர்லைன்ஸின் மதிப்பு தற்போது பெரும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்நிலையில் ட்ரீம் லைனர் விமானத்தில் ஏற்பட்டது போல தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்க முடியாமல் போயிருந்தால் ட்ரீம் லைனர் விமானம் போலவே போயிங் விமான சேவையும் உலகம் முழுவதும் நிறுத்தப்படலாம். ட்ரீம் லைனர் விமானத்தை தயாரித்து வழங்கிய நிறுவனம் தான் போயிங் விமானங்களையும் தயாரித்து வருகிறது. ஏற்கனவே சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிக்கும் போயிங் நிறுவனத்திற்கு இது மரண அடியை கொடுத்துவிடும். அவர்களால் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இழப்பீடாக வழங்க முடியாது. உதாரணத்திற்கு காணாமல் போன விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு விமானத்தில் இருந்தவர்கள் மயக்க நிலை அடைந்ததாக வைத்துக் கொள்வோம். அப்போது விமானத்தின் ஆட்டோ பைலட் தொழில்நுட்பமானது புரோகிராம் செய்யப்பட்ட விமான நிலையத்திற்கு பத்திரமாக வந்து தரையிறங்கிவிடும் என்கிறார்கள். ஒருவேளை காணாமல் போன மலேசிய விமானத்தில் ஆட்டோ பைலட் தொழில்நுட்பம் செயல்படாமல் போயிருந்தால் அதற்கு அமெரிக்காவைச் சேர்ந்த போயிங் நிறுவனமும் மலேசிய அரசும் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் போயிங் நிறுவனமும் மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனமும் இத்தகைய இழப்பீட்டிலிருந்து தப்பிக்க உண்மையை மறைக்க முயல்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது. முன்னதாக காணாமல் போன மலேசிய விமானம் விபத்துக்கு உள்ளாகவில்லை என ஐக்கிய நாடுகள் சபையின் அணு திட்ட கண்காணிப்பு அமைப்பு கடந்த 18ஆம் தேதி திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது. ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூனின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் விமானம் நிலத்திலோ கடலிலோ விழுந்ததற்கான உறுதியான தகவல்கள் எதுவும் இல்லை என கூறியுள்ளார். அணு உலை விபத்துகளை கண்காணிக்க அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்பங்களை கொண்டு விமான விபத்துகளையும் அறிந்து கொள்ள முடியும் என கூறிய ஸ்டீஃபன், அகவொலி கண்காணிப்பு என்ற அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் நடுவானில் நிகழும் விமான விபத்து, எரிமலை வெடிப்பு ஆகியவற்றை துல்லியமாக கண்டறிய முடியும் என்று கூறியுள்ளார். கடந்த 10 நாட்களுக்கு மேல் பதிவான புள்ளி விவரங்களை ஆராய்ந்த போது அப்படி எதுவும் பதிவாகவில்லை எனவும், எனினும் இது குறித்து ஆராய விஞ்ஞானிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஸ்டீஃபன் தெரிவித்துள்ளார். முதலில் தென்சீன கடல் என்றார்கள், பிறகு இந்திய பெருங்கடல் என்றார்கள், கடைசியாக இரண்டுக்கும் தொடர்பில்லாத ஆஸ்திரேலிய கடற்பகுதி என்கிறார்கள். ஆனால் எதிலுமே துப்பு கிடைக்கவில்லை. தென்சீன கடலில் ஆர்வம் காட்டும் அளவுக்கு இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் அமெரிக்கா மட்டும் இதுவரை 16 கோடி ரூபாய்களை தேர்தல் வேட்டைக்காக செலவழித்திருப்பதாக சொல்கிறது. உலகமே பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இன்றைய சூழ்நிலையில் மேற்கொண்டு செலவு செய்ய பெரும்பாலான நாடுகள் தயக்கம் காட்ட ஆரம்பித்துவிடும். அதன் பிறகு மாயமான விமானத்தின் கதை மாயமானதாகவே எழுதப்படும். இறுதியாக ஒன்று, ஆயுதங்களின்றி விமானத்தில் பயணித்தவர்கள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட உலக நாடுகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு விமானத்தை கடத்தவோ அல்லது தெரியாமல் மறைத்து வைக்கவோ முடியும் என்றால் உலகம் விஞ்ஞானத்தில் இன்னும் முன்னேறவில்லை என்றே கூற வேண்டும்.